அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் மேங்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மேங்கி எல்லாருக்கும் செய்ய தெரியும். நான் எப்படி மேங்கி தின்றேங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். மேங்கி நான் 2 பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அடுத்தில் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் 1. வெங்காயம் தக்காளி அரை பதத்துக்கு வதங்கினாலே போதும். முட்டைக்கோஸ் கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் கேரட்டு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம். மேகி மசாலா ஒரு பாக்கெட் சேர்த்துக்கலாம். ரெண்டு பாக்கெட்டு மேகிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குடமிளகா பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உப்பு லைட்டாக சேர்த்துக்கிறேன். மேங்கியை சேர்த்துடலாம். மேங்கியை சேர்த்தாச்சு, கிண்டி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் இன்னொரு மேங்கி பாக்கெட்டு மசாலாவையும் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மேங்கி ரெடி ஆகிடுச்சு. மேங்கி குழையாமல் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஒரு முட்டையை குத்தி அதை சேர்த்துடலாம். மேங்கி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.